ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையகம் தழைக்குமாம். பூணு நல்லறத்தோடு இங்கு பெண்ணுரு கொண்டு நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம், வீர சுதந்திரம், பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்பீரோ என்று மகாகவி பாரதி கூறியது ஆனந்தியின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு என் வாழ்த்துக்கள் ஆனந்தி. சார், நீங்க இப்படி பாராட்டுற அளவுக்கு நான் ஒன்னும் பெருசா செஞ்சிடல. ஒரு பத்திரிகையாளரா என் தொழில் தர்மத்துக்கு உட்பட்டு தான் மேனகாவை பத்தி நான் கட்டுரை எழுதியிருக்கேன். அதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டுமல்லவா? ஆண்களே நுழைய தயங்கும் அந்த மேனகாவின் கோட்டைக்குள் சென்று அந்த பெண்மணியினுடைய இருட்டான பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர துணிந்திருக்கிறீர்கள் என்றால் அதென்ன அவ்வளவு எளிதான செயலா? என்ன தோழரே, ஆனந்த் பற்றி நான் கூறுவது முற்றிலும் உண்மைதானே? ரொம்ப பொருத்தமா சொன்னீங்க. அபி என்னெல்லாம் செய்ய நினைச்சு சூழ்நிலை காரணமா தயங்கி நிக்குதோ அதையெல்லாம் ஆனந்தி செஞ்சு முடிச்சது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். சார், உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். மேனகாவை பத்தின இந்த அபாயகரமான உண்மைகளை நான் வெளியே கொண்டு வரதுக்கு காரணம் அக்காவுக்கும் ஆதிக்கும் இடையில இருக்கிற பிசினஸ் போட்டியோ இல்ல இதுல மேனகா சம்பந்தப்பட்டிருக்காளோ அப்படின்ற விஷயத்துக்காக இல்ல. அதன் அடிப்படையில நான் அந்த விஷயத்தை செஞ்சிருந்தா அது சுயநலமா போயிருக்கும். நான் செய்ய நினைக்கிறது அந்த மேனகாவால எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி எப்படியெல்லாம் பாதிப்பு உண்டாகுன்றதை எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ன்றது தான். அது கூட நான் என்னோட சொந்த விருப்பு வெறுப்புகளை தள்ளி வச்சுட்டு தொழில் நேர்மையோட தான் நான் எழுதியிருக்கேன். முறைப்படி மேனகா கிட்டேயே இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நான் கேள்விகளா கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதை எழுதுறது தான் என்னோட ஐடியாவே. ஆனா அப்படி ஒரு பேட்டிக்கு மேனகா மறுப்பு சொல்லிட்ட நிலையில அவளால ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த ஜான்னு ஒருத்தரோட வாக்குமூலத்தையும் அவரு சேர்த்து வச்சிருந்த ஆதாரத்தையும் வச்சுதான் நான் அந்த கட்டுரையை எழுதியிருக்கேன். சோ இதுல நம்மளோட சொந்த கருத்தோ போட்டி பொறாமையோ இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. சரியான விளக்கம் ஆனந்தி. ஒரு செய்தித்தாளினை நடத்தி நலிந்து போனவன் பார்வையில் உன்னுடைய இந்த செயல்களையும் நான் பாராட்டுகிறேன் ஆனந்தி. என்ன தோழரே, நீங்க பத்திரிகை நடத்திருக்கீங்களா? ஆமாம். சமுதாயத்தில் புறையோடி இருக்கும் நல்லன அல்லனவற்றையெல்லாம் அறுக்க எத்தனை வகை போர்க்கருவிகள் உண்டோ அத்தனை கருவிகளையும் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அதில் செய்தித்தாளும் ஒரு கருவி. ஆனால் கருவிகள் தான் கூர் மழுங்கி இருக்கின்றனவே தவிர தீமைகள் தேய்ந்த பாடில்லை. சார், நீங்க பத்திரிகை நடத்துனீங்களா? இது புது செய்தியா இருக்க. ஏன் இத்தனை நாள் எங்க கிட்ட சொல்லவே இல்ல? பட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே தொழிலை பத்தி நான் உங்ககிட்ட அப்பப்ப ஆலோசனை கேட்டுக்கலாம். உறுதியாக என்னால் என்ற எல்லாவற்றையுமே செய்கிறேன். ஆனால் அது எல்லாமே தேவைப்படாத நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமாம், மேனகா குறித்து நீங்கள் எழுதப்போகும் கட்டுரைதான் இன்றைய பரபரப்பு. அந்த பரபரப்பை பற்ற வைத்தவர் என்கிற முறையில் உங்கள் புகழ் எங்கோ சென்று விட்டது. ஒவ்வொருவரும் ஆவலுடன் அந்த கட்டுரையைத்தான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் உள்பட. சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்தினீங்க தோழரே. ஏமா ஆனந்தி, அந்த கட்டுரையில் அப்படி என்னதமா எழுதியிருக்க? தோழரே, ஆனந்தி இது குறித்து இப்போதைக்கு உறுதியாக எதுவும் கூறப்போவதில்லை. ஏனெனில் அதுவும் தொழில் தர்மங்களில் ஒன்று. விடியலில் மேனகா இருளடைவதும் அந்த இருளால் ஆனந்தி வெளிச்சமடைவதும் நாளை விடிந்தால் தெரிந்துவிடப் போகிறது. என்ன ஆனந்தி, இந்த புகழ்ச்சியாவது ஏற்றுக்கொள்கிறீர்களா? அம்மா, பால். அச்சமுள்ள பத்திரிகை ஒன்று கொடுக்குறியா? இன்னும் பிரிக்கல சார், அங்க கேளுங்க. தம்பி சொல்லுங்க சார். அச்சமுள்ள பத்திரிகை வந்திருக்குல்ல? வந்திருக்கு சார். இந்த தொழிலதிபர் மேனகாவை பத்திர செய்திகள் இலவச இணைப்போட வந்திருக்கா? இருக்கு சார். ஒன்று கொடுப்பா. இந்த
எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் இன்னைக்குள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் டீடைல் கேட்டிருந்தீங்களே. 10 மணிக்கு இந்தியா டைம்ஸ்லேருந்து ஒரு சர்வேக்காக உங்ககிட்ட கருத்து கேட்க வராங்க. 11 மணிக்கு பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிற பியூட்டிஷியனை மீட் பண்றீங்க. லஞ்ச்க்கு அப்புறம் தாஜ் கோரமண்டல் ஒரு மீட்டிங், அது ஜெர்மன் டெலிகேட்ஸோட. அப்புறம் லாஸ்ட் 1 வீக்கா டிகே சிமன் சிவசங்கரன் உங்க அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காரு. வர மண்டே கொடுத்துடலாமா மேம்? எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க மிஸ்டர் ரவி. என்ன ரவி, என்ன விஷயம்? அச்சமில்லை பத்திரிகையில உங்களை பத்தின கட்டுரை வந்திருக்கு. அதுக்கு என்ன? நீங்க படிப்பீங்கன்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் மேம். நீங்க படிச்சீங்களா? ஐயோ இல்ல மேம், நீங்க படிக்காம நான் எப்படி மேம்? ஜெனி, அதை வாங்கி படி. என்ன எழுதியிருக்கு? மேம் நீங்களே படிச்சு பாருங்க. குண்டுல அடிக்கப்பட்ட சிங்கப்புலி மாதிரி இப்படி ஓலாத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு கால் வலிக்குது. just shut up கிரி. பாஸ், அது இல்ல பாஸ், உங்க மனசுல ஏகப்பட்ட ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதை நீங்க என்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டீங்கன்னா உங்க டென்ஷன் குறையும், இல்லாட்டி உங்க கால் தான் வலிக்கும். முட்டாளா நீ? நான் ஏன் டென்ஷன் ஆயிருக்கேன்னு உங்களுக்கு புரியல? பாஸ் பாஸ், அது அந்த மேனகா மேடமோட ப்ராப்ளம் தானே? அதான் அதேதான். மேனகா மேம் கிட்ட நான் என் இமேஜும் மரியாதையும் காப்பாத்திக்க முடியாம போயிடும்னு எனக்கே பயமா இருக்கு. நீயே யோசிச்சு பார்க்கிறே, மேனகா மேம் இந்தியால பிசினஸ் தொடங்க போறாங்கன்னு உடனே எவ்வளவு பேர் அவங்கள பாக்குறதுக்கு துடிச்சாங்க, எத்தனை பேர் அவங்கள மீட் பண்றதுக்கு லைன்ல நின்னாங்க. சிட்டில இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர்ஸ் எல்லாரும் போட்டி போட்டு வரப்போ மேனகா மேம் என்ன செலக்ட் பண்ணாங்க. எஸ் பாஸ். அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா பாஸ், நிஜமாவே அது ரொம்ப பெரிய வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் பெரிய பிஸ்தா, என்னால எதையும் சாதிக்க முடியும்னு அவங்க கிட்ட நான் பெருமை அடிச்சுக்கிட்டேன். பட் ஆஃப்டர் ஆல் ஒரு பத்திரிகை செய்தி அது வராம என்னால தடுக்க முடியலையே. அது எவ்வளவு பெரிய அசிங்கம். எனக்கு அவமானமா இருக்கு. மேனகா மேமோட குட் புக்ஸ்ல இடம் பிடிக்கிற சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐ அம் ரியலி வெரி ashamed of myself. சார் பேப்பர் கொடுங்க. சரி நீங்க போங்க. பாஸ், அந்த ஆர்டிகல் வந்திருக்கு, படிங்க பாஸ். இது படிச்சா என்னோட டென்ஷன் இன்னும் தான் கூடும். பாஸ், எப்படி பாஸ் படிக்காம இருக்க முடியும்? நாளைக்கு மேனகா மேடம் ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பாஸ் ப்ளீஸ் பாஸ், படிங்க பாஸ் ப்ளீஸ். கிரி, என்ன பாஸ்? கிரி, இந்த ஆர்டிகலை படிச்சு பாரு. என்ன எழுதிருக்கு? படி சீக்கிரம் படி. பாஸ், எப்படி பாஸ்? அன்பிலீவபிள் பாஸ். ஹவ் டிட் இட் ஹேப்பன்? அதான் எனக்கும் புரியல. இட்ஸ் அமேசிங். என்ன தோழரே, ஸ்வீட் எடுத்துங்க. வாழ்த்துக்கள் ஆனந்தி. தோழர்களே, நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வோம். எடுத்துக்குங்க. ஆனந்தி, எதுக்காக இனிப்பு தரீங்க? ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? மேனகாவை பத்தி நான் எழுதின கட்டுரைய எந்த பத்திரிகையும் வெளியிட முன் வரல. ஆனா அச்சமில்லி பத்திரிகை ஆசிரியர் அதை துணிச்சலா வெளியிட ஒத்துக்கிட்டாரு. இன்னைக்கு
இன்னைக்கு இந்த கட்டுரை அச்சமில்லை பத்திரிக்கையோட இலவச இணைப்பா வருது. ஆனந்தி, இது உங்களோட துணிச்சலுக்கும் போராட்டத்துக்கும் கிடைச்ச வெற்றி. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களை மாதிரி உள்ளவர்களோட ஆதரவும் தோழர் பாலகிருஷ்ணனோட பக்கபலமும் இல்லனா நான் இவ்வளவு துணிச்சலா செயல்பட்டிருக்க முடியாது. இல்லையா சார்? சரியாக சொன்னீர்கள் ஆனந்தி. தோழர்களே, நமது தோழர் டேனியல் பத்திரிகையை வாங்குவதற்குத்தான் சென்றிருக்கிறார். அது வந்தவுடன் ஆனந்தியினுடைய தீரம் என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் முழுமையாக தெரிந்துவிடும். என்ன ஆனந்தி, கட்டுரை சிறப்பாக வந்திருக்கிறது அல்லவா? நான் இன்னும் அந்த பத்திரிகையை வாங்கி படிக்கல சார். ஆனா இப்படிதான் இருக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இந்நேரம் அந்த மேனகாட பொய்யான பேரும் புகழும் சீட்டு கட்டு கோட்டை மாதிரியே சரிஞ்சிருக்கும். தோழர், பத்திரிக்கை வந்துருச்சு. ஆஹா, ஆனந்தியின் ஏவுகணை வந்து விட்டது. இதை படித்து முடித்துவிட்டு பின்பு இனிப்புகளை சுவைப்போம். என்ன ஆனந்தி இது? என்ன இது? மேனகாவை பற்றி போற்றும் விதத்தில் ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. இதுவா நீங்கள் எழுதியது? என்ன கொடுமை இது? இல்ல சார், இது என்னோட கட்டுரையே இல்ல சார். நான் எழுதினதுல ஒரு வார்த்தை கூட இதுல இல்ல. என்ன நடந்திருக்குனே புரியல. தவறு, மிகப்பெரிய தவறு. இவ்வளவு பெரிய தவறு, அதுவும் மக்களால் பரபரப்பாக பேசப்பட்ட கட்டுரை தன் சுயத்தை இழந்து வேறு ஒரு முகம் கொண்டு வெளிப்பட்டிருக்கிறது என்றால் இதற்குள் ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இடம்பெற்றிருக்க வேண்டும். இதுதான் உண்மை. தோழரே, சூழ்ச்சி என்றால் யார் ஞாபகம் வரும்? ஆதி மேனகா ஞாபகம் தான் வரும். அந்த ஆதியும் மேனகாவும் தான் அவர்கள் செல்வாக்கை பயன்படுத்தி ஏதோ செய்திருக்கிறார்கள். ஆனந்தி, அந்த பத்திரிகை ஆசிரியரிடம் உடனே பேசுங்கள். ஏன் இவ்வாறு நடந்தது என்று விளக்கம் கேளுங்கள். என்ன என்ன ஆனந்தி, அந்த ஆசிரியரின் தொலைபேசி அணைக்கப்பட்டிருக்கிறதா? லட்சுமி, வாங்க மேடம். என்னது இது? என்னாச்சு? ஏன் போர்டு மாறி இருக்கு? எடிட்டருங்க. தெரியல மேடம், நாங்களும் இதே கேள்வியை தான் மாறி மாறி கேட்டுட்டு இருக்கோம். சரி, அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே? அவங்க வீட்டு லேண்ட்லைன் வேலை செய்யல, மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி வாங்க, என்னன்னு போய் கேட்கலாம். மேடம், புதுசா நிறைய ஆளுங்க அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க, புது எடிட்டரும் வந்திருக்காங்க. என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து வரைக்கும் எல்லாமே சரியா தானே இருந்தது. நான் எழுதின கட்டுரையை நான் சரி பார்த்துட்டு பிரிண்டிங் நான் தான் கொடுத்தேன். ஆனா எழுதுனது ஒன்னா இருக்கு, வெளியே வந்தது இன்னொன்னா இருக்கு. எங்களுக்கும் எதுவும் தெரியல மேடம். உங்க நிலைமையில தான் நாங்களும் இருக்கோம். நீங்க வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். நானும் அவருக்கு ட்ரை பண்ணேன், மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதான் இங்க இருப்பாருன்னு நான் பார்க்க வந்தேன். ஒன்றும் தெரியல மேடம், எடிட்டர் இன்னும் இங்க வரல. ச்சே, ஒருவேளை அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு முடியாம இருந்தது, அதனால ஏதாவது ப்ராப்ளமா? தெரியல மேடம். முதல்ல எடிட்டர் வீடும் ஆஃபீஸும் ஒன்னா தான் இருந்துச்சு. ஒருவேளை புது வீடு மாத்தி போயிருக்காரோ என்னமோ. ஹலோ ஆனந்தி, நான் தான் அச்சமில்லை எடிட்டர் பேசுறேம்மா. சார். சார் என்ன சார், என்னாச்சு? ஆனந்தி, நான் சொல்ற அட்ரஸுக்கு நீ உடனே கிளம்பி வாம்மா. நான் எல்லாம் விவரமா சொல்றேன். புது சார், என்ன சார் இது? ஆனந்தி, போன்ல பேசுற விஷயம் இல்லம்மா, அது நேர்ல வா. நீ அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம். சொல்ற அட்ரஸ் எழுதிக்குங்க. சொல்லுங்க. 26 நம்பர் 26 சாவித்ரி நடராஜன் தெரு. சாவித்ரி நடராஜன் தெரு, நெற்குன்றம்,
சென்னை 107. நெற்குன்றம் சென்னை 107. உடனே கிளம்பி வா. ஓகே? ஓகே சார். என்னது புது அட்ரஸ் கொடுக்குறாரு? சரி, நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.